அன்பான உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கம். ஒரு விஷயம், அதுக்கு முதல் நான் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிய ஒரு தகவல், உங்களுடைய முதலீடுகள் சம்பந்தமான ஒரு தகவல். ரைட், நிறைய பேர் இப்போத்தைய இந்த காலகட்டத்தில் பணத்தேவைகளோடு இருக்கிறீர்கள். தேவைகள் அதிகரிச்சிருக்குது. பணத்துக்கான தேவை சரியா, செலவுகள் கூடி எங்களுடைய தேவைகள் பணத்துக்கான தேவைகள் அதிகரிச்சிருக்குது. அப்போ இந்த பணத்தை பெருக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழி, நல்ல ஒரு விடயம் என்னென்று சொன்னால், பங்குச்சந்தையில் முதலீடுகள் செய்கிறது. சரியா, பங்குச்சந்தை என்று சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அது ஒரு பூதம் மாதிரி பார்க்குறீங்கள். ஐயோ பங்குச்சந்தை அதெல்லாம் பெரிய பெரிய ஆக்கெல்லாம் செய்கிறது அப்படி என்ற ஒரு லிமிட், அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரணமான மனிதன் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விடயம் பங்குச்சந்தை முதலீடு. நீங்கள் பேங்குகளில் கொண்டு காசை போட்டு அதுக்கான வட்டிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறத விட, இல்லாட்டி வேறு வேறு விடயங்களில் முதலீடுகள் செய்து அதில் இந்த வருமானங்களை தேடிக்கொள்கிறத விட பங்குச்சந்தை நல்லது. ஏனென்று சொன்னால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம் என்னென்னு சொன்னால், இப்போ பணத்தின் பெறுமதி இலங்கையை பொறுத்தளவில் எங்களுடைய ரூபாயின் பெறுமதி குறைஞ்சு கொண்டே போகுது. அப்போ அந்த தளர்வுகளை நிவர்த்தி செய்து எங்களுக்கான ரூபாயின் பெறுமதி காலத்துக்கு காலம் தளம்பல் நிலையை அடைகிற போது, அந்த தளம்பலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கான வருவாய்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரே ஒரு தளம் பங்குச்சந்தை தான். மற்றது இதில் டெக்ஸுகள் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. நாங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஏற்ற மாதிரி அதிலிருந்து வர்ற பங்களிலிருந்து வர லாபங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய விடயங்கள் இருக்குது. முக்கியமாக அந்த பணவீக்கம் சம்பந்தமான விடயங்கள் சிறந்த முறையில் கையாளப்படுறதுக்கான ஒரு நல்ல ஒரு தளம் இந்த பங்குச்சந்தை தான். சாதாரணமாக எல்லாருமே அதில் முதலீடுகளை செய்யலாம். முதல் ஒரு 1000 ரூபா இருந்தாலே காணும். இப்போ சில ஒரு லிமிட்டட் வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லிமிட் வச்சுருக்கிறாங்க, இவ்வளோ தான் நீங்கள் போட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதை நீங்கள் அவங்கள அணுகி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்காக புரோக்கர்ஸ், பங்கு தரகர்கள் இருக்கிறாங்க. பேங்கை நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்க. சில இடங்களில் சில பேங்குகளும் இதற்கான உதவிகளை வழங்குது. அதே நேரத்தில் நார்மலாக பங்கு தரகர்கள் இருக்கிறார்கள், அவர்களை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, பங்கு சந்தையில் சந்திப்போம்.